வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அம்மா. கதைக்குள்ள போலாமா? காலை பொழுது ஜில்லென்று தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்க தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள் மாலதி. அழகான சிறிய ஓட்டு வீட்டிற்கு பின்னால் தோட்டம் இருந்தது. மாலதி அம்மா கனகாவிற்கு பூக்கள் என்றால் பிடிக்கும் என்பதால் செந்தில் வாத்தியார் வீட்டை சிறிய அளவிலேயே கட்டிவிட்டு மிகப்பெரிய தோட்டம் அமைத்து கொடுத்திருந்தார் தன் மனைவி கனகாவிற்கு. அதில் கனகா எல்லா விதமான பூச்செடிகளும் மரங்களும் காய்கறி செடிகளும் வைத்திருந்தாள். ஆனால் அது பூத்து காய்த்து குலுங்குவதை அனுபவிக்காமல் மிக விரைவிலேயே அவளது அன்பு கணவரையும் உயிரான குழந்தையும் ஆசை தோட்டத்தையும் விட்டுவிட்டு சுமங்கலியாக சென்று விட்டாள். அன்றிலிருந்து குழந்தை மாலதியையும் தோட்டத்தையும் செந்தில் வாத்தியாரே ஆசையாக வளர்த்து வந்தார். மாலதி MA முடித்தாள். பல வேலைகளுக்கு அப்ளை செய்துவிட்டு காத்திருந்தாள். அந்த பன்ருட்டியில் தனது தந்தையை தனியாக விட்டுவிட்டு செல்ல அவளுக்கு மனமில்லை. வாத்தியாரம் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தார். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த மாலதி செல்போன் ஒலியை கேட்டு உள்ளே ஓடினாள். போனில் பேசிவிட்டு வந்த மாலதியிடம், யாருமா இவ்வளவு காலையில போன்ல? அப்பா, அது என் ஃப்ரெண்டு ராதா போன் பண்ணா. என்னம்மா விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, நான் அவகிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன் இல்ல, அந்த விஷயமா தான் போன் பண்ணா. அப்படியா? என்ன வேலைமா அது? அப்பா, அது என்னம்மா சொல்லு. அப்பா, கோயம்புத்தூர்ல தான் வேலை. அப்படியா? எந்த கம்பெனி? கம்பெனி இல்லப்பா, ஒரு வீட்ல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அங்க ஒரு குழந்தைய பாத்துக்கணும். என்னம்மா, MA படிச்சுட்டு குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு போறேன்ற, அதுவும் கோயம்புத்தூருக்கு? இதை விட எவ்வளவோ நல்ல நல்ல வேலையெல்லாம் வந்தப்ப நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னம்மா ஆச்சு? அப்பா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. நான் சம்பளத்துக்காக மட்டும் அந்த வேலைக்கு போக ஒத்துக்கல. அந்த குழந்தை தாயில்லா குழந்தையாம். அவளுக்கு அப்பா மட்டும்தானா. பாவம், அது 4 வயசு குழந்தைப்பா. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். அவர் குழந்தைய பாத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாராம். அதுக்காக தான் எவ்வளவோ பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. யாருமே பொறுப்பா அந்த குழந்தைய பாத்துக்கிறது இல்லையா. அதனால அதனால அந்த வேலைக்கு நீ போறியாமா? அப்பா, நானும் அந்த வயசுல அம்மாவை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த குழந்தைய பத்தி நான் கேள்விப்பட்டதும் எனக்கு அங்க போகணும் போல இருந்ததுப்பா. அதுதான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் அந்த வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அப்பா, நீங்க கட்டாயத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. செந்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, சரிம்மா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஆனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், அது என் கடமை. நான் அதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். மாப்பிள்ளை கிடைச்சதும் நீ வந்துடணும், சரியா? சரிப்பா என்று உற்சாகமாக ஒத்துக்கொண்டாள் மாலதி. அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் சென்று இறங்கிய மாலதி அந்த விலாசத்தை ஆட்டோக்காரரிடம் கூற மிக சுலபமாக அழைத்து சென்றார் ஆட்டோக்காரர். தொழிலதிபர் ராஜன் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக இருந்தான். மிக இளம் வயதிலேயே மிகப்பெரிய இடத்தை பெற்றிருந்தான் ராஜன். பெரிய பங்களா முன்பு ஆட்டோ வந்து நின்றது. தயக்கத்துடன் உள்ளே சென்ற மாலதியை செக்யூரிட்டி தடுத்து விசாரித்துவிட்டு அவரே உள்ளே அழைத்து சென்றார். தயக்கத்துடன் உள்ளே சென்ற மாலதியை ஏற இறங்க பார்த்தனர் அந்த வீட்டு வேலையாட்கள். யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும் என்ற குரலை கேட்டு திரும்பினாள் மாலதி. கையில் ஒரு துண்டை வைத்துக் கொண்டு அங்கிருந்த டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்த பொன்னம்மா மாலதியை ஏற இறங்க பார்த்து கொண்டு நின்றாள். நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். அப்படியா? என்ன வேலை என்று பொன்னம்மா கேட்டதும் அனைத்து வேலையாட்களும் மாலதியை கூர்ந்து பார்த்தனர். குழந்தைய பாத்துக்க என்று மாலதி கூறுவதற்குள் அங்கிருந்த அனைத்து வேலையாட்களும் குபீல் என்று சிரித்து விட்டனர். மாலதி புரியாமல் விழித்தாள். என்னம்மா பாக்குறீங்க? எல்லாரும் ஏன் சிரிக்கிறோன்னு பாக்குறீங்களா? மாலதி ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். அது ஒண்ணுமில்லம்மா, நீங்க இதோட 25வது ஆளு. நீங்க எத்தனை நாளைக்குன்னு நினைச்சோம், அதுதான் என்றாள் பொன்னம்மா. இதற்குள், பொன்னம்மா எனக்கு ஜட போடு என்று கூறிக்கண்டு ஒரு அழகு தேவதை வெளியே வந்தாள். அவளை திரும்பி பார்த்த மாலதி அசைவற்று நின்றாள். பார்ப்பதற்கு கொழு கொழுவென பால் கொழுக்கட்டை போல் இருக்கும் அந்த குழந்தையை அப்படியே வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது மாலதிக்கு. அந்த பிஞ்சும் மாலதியை பார்த்து அவள் அருகில் வந்து நின்றது. மாலதி அவள் எதிரில் முட்டி போட்டு அமர்ந்தாள். நீங்க யாரு? ரொம்ப அழகா இருக்கீங்களே
என்றது அந்த பால் கொழுக்கட்டை. நான் மாலதி, உன்னை பாத்துக்க வந்திருக்கேன். அப்படியா? அப்போ நீங்க இங்கதான் இருப்பீங்களா? ஆமா, உன் கூட தான் இருக்க போறேன். அப்படியா? ஆமா, நீங்க எனக்கு ஜடெல்லாம் போடுவீங்களா அம்மா போல? ஆ, போடுவனே. சாப்பாடு ஊட்டுவீங்களா? கதை சொல்லுவீங்களா? அவளை வாரி அணைத்து கொண்டு மேலே எழுந்த மாலதி, இந்த செல்ல குட்டிக்கு இனிமே நான் தான் எல்லாம் செய்வேன். குளிப்பாட்டுவேன், ஜடை போடுவேன், சாப்பாடு ஊட்டுவேன், கதை சொல்லுவேன், பாட்டு சொல்லி தருவேன். ஐயா, பாட்டு சொல்லி தருவீங்களா? அம்மா கூட நல்லா பாட்டுலாம் பாடுவாங்க. நீங்க கூட பாடுவீங்களா என்றாள் அந்த பிஞ்சு. ஆ, பாடுவேனே. ஆமா, இந்த செல்ல இன்னும் என்கிட்ட அவ பேரை சொல்லவே இல்லையே. நான் இந்த குட்டி பாப்பாவை எப்படி கூப்பிடுவேன் என்றாள் மாலதி அவளை அங்கிருந்த டேபிள் மேல் அமர வைத்துக் கொண்டு. அனைவரும் ஆச்சரியமாக அவர்களை பார்த்து கொண்டு நின்றனர். என் பேரு பிரியா என்றது அந்த மழலை. ஓ, பிரியா, அழகான பேரு. ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? ஆன்டின்னு கூப்பிடு. வேண்டாம், நான் உங்களை மாலுமான்னு கூப்பிடவா? ஓ, நல்லா இருக்கே. ஆமா, அது என்ன மாலுமா? அதுவா, நான் எங்க அம்மாவை அம்மம்மான்னு தான் செல்லமா கூப்பிடுவேன். எங்க அம்மா என்ன அப்படிதான் கூப்பிட சொல்லுவாங்க. நான் அப்படி கூப்பிட்டா அவங்க என்ன கொஞ்சுவாங்க. நீங்களும் அதே போல என்ன கொஞ்சறீங்க. அதுதான் உங்களை மாலுமான்னு கூப்பிடுறேன் என்றாள் பிரியா குட்டி. அவளை வாஞ்சையுடன் வாரி அணைத்தாள் மாலதி. பிரியா, யாருமா அவங்க என்ற குரலை கேட்டு இருவரும் திரும்பினர். 6 அடி உயரத்தில் நல்ல கம்பீரத்துடன் மிடுக்கான உடை அணிந்து பெரிய தொழில் அதிபருக்கே உரிய லட்சணத்துடன் நின்றிருந்தான் ராஜன். அவனை பார்த்ததும் பிரியா டேபிளில் இருந்து இறங்கி ஓடினாள். அவளை அணைத்து தூக்கி கொண்டான் ராஜன். அப்பா, அப்பா, இவங்க பேரு மாலதி. இவங்க இனிமே இங்கதான் இருப்பாங்களாம். இவங்க என்ன பாத்துக்கதான் வந்திருக்காங்களாம். இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. நம்ம அம்மா போலவே என்ன ஆசையா கொஞ்சறாங்கப்பா. அப்பா, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இனிமே இவங்க இங்கே இருக்கட்டும்பா என்ற தனது மகளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான் ராஜன். பிறகு மாலதி பக்கம் திரும்பி பார்த்து, நீங்க? நான் மாலதி என்று கையில் இருந்த கவரை கொடுத்தாள் மாலதி. அதை வாங்கி பிரித்து பார்த்த ராஜன், ஓ, நீங்க தான் மிஸ் மாலதியா? ஓகே. பிரியா உங்ககிட்ட வந்த உடனே ஒட்டிக்கிட்டா போல இருக்கே. அவ இந்த அளவு யார்கிட்டயும் க்ளோஸா இருந்து நான் பார்த்தது இல்ல. இங்க வேலைக்கு வந்தவங்க யாரையுமே அவளுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதில்ல. மாலதி பிரியாவை பார்த்து சிரித்தாள். ஓகே, நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க இருக்கு. குழந்தைய கூட்டிட்டு வெளியில போகிறதா இருந்தா கேஷியர் கிட்ட பணம் வாங்கிக்கோங்க. எந்த கார் வேணுமோ நீங்க எடுத்துட்டு போகலாம். மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்ல சம்பளம் வந்துடும். வேற ஏதாவது வேணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா என் குழந்தைய நீங்க நல்லா பாத்துக்கிட்டா அது போதும். அவ சந்தோஷம்தான் எனக்கு வேணும். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறது, என் வாழ்க்கை, என் உயிர் எல்லாமே என் பொண்ணுக்காகத்தான். சார், நீங்க கவலைப்படாதீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவ ஏன் பொறுப்பு என்ற மாலத்தியை ஒரு நிமிடம் ஏறெடுத்து பார்த்தான் ராஜன். பிறகு ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு தனது மகளிடம் கொஞ்சிவிட்டு சென்று விட்டான். பிரியா மாலத்தி அழைத்து கொண்டு மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றாள். அன்றிலிருந்து பிரியா மாலதியிடம் மிக நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள். எதற்கெடுத்தாலும் அம்மாவை கேட்டு அடம் பிடித்து கொண்டிருந்த குழந்தை இப்பொழுது தனது அம்மாவின் பேச்சையை எடுக்காமல் இருப்பது எல்லோருக்கும் அதிசயமாக இருந்தது. அவள் எது கேட்டாலும் மாலதி அவளுக்கு பொறுமையாக பதில் அளிப்பதும், நல்ல முறையிலேயே அவளிடம் நயமாக பேசி அவளை தன் வசம் திருப்பி தான் சொல்படி செய்ய வைத்து கொண்டிருந்தாள் மாலதி. தானே பள்ளிக்கு அழைத்து செல்வதும், மதியம் அவளை சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ஊட்டுவதும், மாலையில் அவளை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதும், மற்ற பிள்ளைகளின் தாயை போல் இவளும் பிரியாவை தன் குழந்தையை போல அக்கறையுடன் பார்த்து கொள்வதும் என இருப்பதால் அனைத்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாலதியை பிரியாவின் அம்மா என்று நினைக்க ஆரம்பித்தனர். அந்த அளவு இருவரும் நெருங்கிவிட்டனர். இதையெல்லாம் பார்த்த ராஜனுக்கு மனதில் மிகவும் நிம்மதி ஏற்பட்டது. அவன் அமைதியாக தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்று ராஜன் வர மிக நேரம் ஆகியது. பிரியாவை தூங்க வைத்துவிட்டு கீழே வந்த மாலதி
வேலைக்காரர்கள் அனைவரும் தங்கள் அறையில் தூங்கச் சென்று விட்டதை பார்த்துவிட்டு சோஃபாவில் அமைதியாக அமர்ந்தாள். என்னம்மா இங்க தனியா உக்காந்துட்டீங்க என்று பொன்னம்மா கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள். என்ன பொன்னம்மா, சார் இன்னும் வரல போல இருக்கு. ஆமாம்மா, என்ன பண்றது, அவரு சம்சாரம் இருந்த வரைக்கும் டான்னு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாரு. என்ன வேலை இருந்தாலும் அடுத்த நாள் தான் பாப்பாரு. பாவம், அந்த மகராசி போனதுல இருந்து வேலை வேலைன்னு பழியா அங்கேயே ராப்பாகளா கிடக்குறாரு. இந்த வீட்டுக்கு வந்தா இந்த குழந்தையும் அம்மா அம்மான்னு கேக்குறதால அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏதோ நடமாடிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் முன்ன போல அவர் முகம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறத பார்க்க முடியுதுமா. ஏன் அப்படி சொல்றீங்க பொன்னம்மா? ஆமாம்மா, நீங்க வந்த இந்த 3 மாசமா தான் ஐயா முன்ன போல நிம்மதியா இருக்காரு. நல்லாவும் சாப்பிடுறாரு. அப்படியா? ஆமாம்மா, குழந்தைய நீங்க பாத்துக்கிறீங்க, அதுவும் உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. அவங்க அம்மாவை கேட்டு ஐயாவை தொந்தரவு பண்றது இல்ல. அதுதான் அவருக்கு இப்பெல்லாம் நிம்மதியா இருக்காரு. சரிம்மா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப முடியல, கால் வலிக்குது. மாத்திரை போட்டேன், அதுதான் கண்ணை சுத்திக்கிட்டு வருது. நான் போய் படுக்கிறேன். ஐயா வந்தா கொஞ்சம் குரல் கொடுங்கம்மா, சாப்பாடு போடணும் என்றாள் பொன்னம்மா. சரி பொன்னம்மா, நீங்க போய் படுத்துக்கோங்க. பாவம், இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. சார் வந்ததும் நான் எழுப்புறேன் என்றாள் மாலதி. 1/2 மணி நேரம் கழித்து கார் ஹார்ன் சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் ராஜன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் மாலதி எழுந்து நின்றாள். என்ன மாலதி, நீங்க தூங்கலையா? நேரமாகுதே. இல்ல சார், இன்னைக்கு தூக்கம் வரல, அதுதான். ராஜன் லேசாக சிரித்து விட்டு உள்ளே சென்றான். பொன்னம்மாவை எழுப்ப உள்ளே சென்றாள் மாலதி. அவள் உள்ளே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அமைதியாக வந்து விட்டாள். கிச்சனுக்கு சென்று சாப்பாடு எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள். உள்ளே சென்று ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட வந்த ராஜன் மாலதியை பார்த்து கொண்டே டேபிளில் அமர்ந்தான். என்ன மாலதி, பொன்னம்மா இல்லையா? சார், அவங்க இப்பதான் தூங்க போனாங்க. பாவம், அதுதான் அவங்கள எழுப்பல. நானே இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். ஓகே மாலதி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். பாப்பா சாப்பிட்டாளா? அவ அப்பவே சாப்பிட்டு தூங்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் மாலதி என்றான் ராஜன் முதலாக மாலதியின் முகத்தை உற்று பார்த்து. மாலதிக்கு அந்த பார்வை ஏதோ ஒரு வித படபடப்பை ஏற்படுத்தியது. சார், என்ன சார், எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்ல மாலதி, நீங்க ரொம்ப பொறுமைசாலி. அதுவும் இல்லாம மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என் குழந்தைய பழையபடி நான் இப்பதான் சந்தோஷமா பாக்குறேன். எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இவ்வளவு சின்ன வயசுல ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிறீங்க. உங்களை உங்க பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்திருக்காங்க. ஆமா, உங்க அம்மா அப்பா இப்ப எங்க இருக்காங்க? பண்ருட்டியில தானா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் உங்களை பத்தி எதுவுமே கேட்டுக்கல, இப்ப சொல்லுங்க. சார், எங்க அப்பா பண்ருட்டியில தான் இருக்காரு. அவர் ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியார். அம்மா? அம்மா இல்ல, நான் 4 வயசு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. ஓ, சாரி மிஸ் மாலதி. இப்பதான் தெரியுது நீங்க ஏன் பிரியாவை இவ்வளவு பாசமா பார்த்திக்கிறீங்கன்னு என்று மாலதியை ஆர்வமாக பார்த்தான் ராஜன். மாலதி மௌனமாக நின்றாள். இதற்குள் மாலுமா என்ற பிரியாவின் குரல் கேட்டது. பாப்பா எழுந்துட்டா போல இருக்கு, நான் போய் பாக்குறேன் சார், நீங்க சாப்பிடுங்க என்று பரபரப்பாக கூறிவிட்டு மாடிக்கு ஓடினாள் மாலதி. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ராஜன். மறுநாள் காலை பிரியாவை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள் மாலதி. என்ன பாப்பா, இப்பெல்லாம் அப்பாவை கண்டுக்கிறதே இல்லையா என்று அவள் அறைக்கு வந்தான் ராஜன். அப்பா, மாலுமா வந்ததும் எனக்கு அவங்கள விட்டுட்டு இருக்கவே முடியலப்பா, அதுதான். சாரிப்பா, நான் எப்போ உங்க பாப்பா தானே என்று அவன் மீது தாவி ஏறினாள் பிரியா. அவளை வாரி அணைத்து முத்தமிட்டான் ராஜன். இதற்குள் பொன்னம்மா வந்து பிரியாவை பார்க்க அவள் தந்தை வந்திருப்பதாக கூறி அழைத்தாள். ஓ மாலதி, உங்க அப்பா வந்திருக்காரா? வெரி குட், அவரை போய் பாருங்க, தோ நானும் வந்துடுறேன் என்று தனது அறைக்கு சென்றான் ராஜன். மாலதி பிரியாவை தூக்கி கொண்டு கீழே சென்றாள். தனது தந்தையை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. செந்திலுக்கும் கண்களில் நீர். அம்மாடி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். ஆமா, இந்த குழந்தைதான் பிரியாவா?
பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கே. ஆமா தாத்தா, நான் தான் பிரியா. நீங்க தான் எங்க மாலுமாவோட அப்பாவா என்றாள் பிரியா. அவள் மழலை மொழியில் மெய்மறந்து ஆனந்தமாக அவளை பார்த்து கொண்டு நின்றார் செந்தில். இதற்குள் வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டு ராஜன் கீழே வந்தான். அவன் தனது தந்தையை இப்படி மரியாதையோடு வரவேற்பதை பார்த்து அதிசயமாக நின்று கொண்டிருந்தாள் மாலதி. ராஜனை பார்த்ததும் செந்தில் கையெடுத்து வணக்கம் கூறினார். ராஜனும் அவரை வணங்கிவிட்டு, மாலதி, அப்பாக்கு சாப்பிட டிஃபன் ரெடி பண்ணுங்க. சார், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க என்றான் செந்திலை பார்த்து. சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க என்று ராஜன் சோஃபாவில் அமர்ந்தான். செந்திலையும் அமர வைத்தான். சார், மாலதிக்கு ஒரு நல்ல வரனா வந்திருக்கு என்று செந்தில் தயங்கிக் கொண்டே கூறியதும் ராஜன் முகம் சற்று மாறியது. அதனால நான் மாலதிய கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவளுக்கும் வயசாயிட்டே போகுது, என்னாலையும் இப்பெல்லாம் முடியறது இல்ல. நானும் ஒரு மாசமா மாலதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றா. அதுதான் உங்ககிட்ட சொல்லி கூட்டிட்டு போலான்னு நேர்லயே வந்துட்டேன். ராஜன் மாலதியை மௌனமாக பார்த்தான். மாலதி அமைதியாக தலையை குனிந்து கொண்டிருந்தாள். மாலதி என் குழந்தைக்காக தான் பார்த்திருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு சரியா பதில் சொல்லலன்னு நினைக்கிறேன். நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க. கல்யாணத்துக்கு நானே எல்லா செலவும் ஏத்துக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த உதவி வேணுமோ சொல்லுங்க என்றான் ராஜன். அவனை கையெடுத்து கும்பிட்டு நெகிழ்ந்தார் வாத்தியார். என்ன சார், நீங்க என்னை விட பெரியவரு, நீங்க என்ன வணங்கலாமா என்று ராஜன் செந்திலின் கைகளை பற்றி கொண்டான். மாலதியிடம் இருந்த பிரியா ஒன்றும் புரியாமல் ராஜனிடம் ஓடி வந்தாள். அப்பா, அப்பா, மாலுமா எங்க போறாங்கப்பா என்றாள் அவன் கைகளை பிடித்து கொண்டு. அவங்க ஊருக்கு போறாங்கம்மா. எப்ப வருவாங்க? அவங்க இனிமே வரமாட்டாங்கம்மா. அப்பா, மாலுமா ஊருக்கு போக கூடாது என்று மாலதியிடம் ஓடினாள். மாலுமா, என்னை விட்டுட்டு போக போறீங்களா என்று அவள் சேலையை பிடித்து இழுத்தாள் பிரியா. குழப்பத்தில் இருந்த மாலதி பிரியாவின் குரலை கேட்டு அதிர்ந்தவளாய், பிரியா, அதெல்லாம் இல்ல, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் இங்கதான் இருப்பேன் என்றாள் மாலதி. இல்ல இல்ல, பொய் சொல்றீங்க. அம்மா கூட இப்படித்தான் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. திரும்பவும் வீட்டுக்கே வரல என்றாள் விம்மிக்கொண்டு. மாலதி பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு, இல்லடா செல்லம், நான் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்றாள். இதற்குள் ராஜன் பிரியாவை கையை பிடித்து இழுத்தான். பிரியா, என்ன இது அடம்? வா, ஸ்கூலுக்கு போலாம், டைம் ஆகுது. அவன் முகம் மிகவும் வேதனையை காட்டியது. இல்லப்பா, நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போனதும் நீங்க இந்த தாத்தா கூட மாலுமாவை அனுப்பிடுவீங்க. பிரியா, இப்படி அடம் பண்ண பாத்துக்க. மாலுமா மாலுமா, என்ன மாலுமா? அவங்க உன் கூடவே இருக்க முடியுமா சொல்லு? அவங்களுக்கும் வேற வாழ்க்கை இருக்கு. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. வாமா போலாம் என்றான் ராஜன். குழந்தை ஒரே அடமாக மாடிக்கு ஓடினாள். அவளை அழைக்க சென்ற ராஜனை தடுத்தாள் மாலதி. சார், என்ன நீங்களும் குழந்தை போல நடந்துக்கிறீங்க? பாவம், அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும். நீங்க பேசாம கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு விரைவாக மாடிக்கு ஓடினாள் மாலதி. ராஜன் வேதனையுடன் சென்று விட்டான். இவ்வளவையும் வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்த செந்தில் குழப்பத்துடன் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார். அன்று முழுவதும் மாலதி எவ்வளவு கூறியும் பிரியா சாப்பிட மறுத்தாள். மாலை பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றாள் மாலதி. அம்மாடி பிரியா, இங்க பாரு, என்ன பாரேன், இன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிடல. இந்தா, இந்த பாலையாவது கொஞ்சம் குடிமா என்று கட்டிலில் போர்த்தி கொண்டு படுத்திருந்த பிரியாவை எழுப்பினாள் மாலதி. முடியாது, அப்பா வந்து மாலுமா எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் என்றாள் பிரியா போர்வைக்குள்ளிருந்து. மாலதியின் நிலைமை சற்று தர்ம சங்கடமாகியது. சரி, நான் அப்பா வந்ததும் சொல்றேன் என்று போர்வையை நீக்கினாள். அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன் என்று மீண்டும் போர்வை இழுத்து மூடிக்கொண்டாள் பிரியா. இரவு 8 மணிக்கு ராஜன் வந்ததும் வீடே அமைதியாக இருந்தது.
சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் செந்தில். அவர் அருகில் குழப்பத்துடன் நின்றிருந்தாள் மாலதி. என்ன மாலதி, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? எந்த கார்ல போறீங்க? டிரைவர் என்று திரும்பினான் ராஜன். சார், ஒரு நிமிஷம் என்ற செந்திலை பார்த்தான் ராஜன். மாலதி ஏதோ குழந்தைய பாத்துக்கிறா, படிப்பு சொல்லி கொடுக்கறான்னு நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த குழந்தை இவகிட்ட எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கான்னு. இந்த நிலைமையில அந்த பிஞ்சை ஏங்க விட்டு நான் என் பொண்ணை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு புரியல. பாவம், அந்த குழந்தை காலையில இருந்து சாப்பிடல. நீங்க முதல்ல அதை சமாதானப்படுத்துங்க, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் என்றார் செந்தில். நான் என்ன அவளை சமாதானப்படுத்துறது, எல்லாம் அவ தலைவிதி என்று கம்மிய குரலுடன் தனது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான் ராஜன். மாலதி குழப்பத்துடன் பிரியாவின் அறைக்கு சென்றாள். பிரியா, எழுந்துடு, அப்பா வந்திருக்காரு, வா சாப்பிடலாம், வாமா என்று போர்வையை விலக்கி அவள் கைகளை பிடித்தாள். குழந்தையின் உடல் அனலாக கொதித்தது. பிரியா, என்னம்மா என்னம்மா, கடவுளே, உடம்பு அனலா கொதிக்குது என்று அவளை வாரி எடுத்து மடியில் போட்டு கொண்டாள். மாலுமா மாலுமா என்று குழந்தை முனகிக் கொண்டிருந்தது. மாலத்தியின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது. அவளை படுக்க வைத்து விட்டு ராஜன் அறைக்கு ஓடினாள். சார், குழந்தைக்கு உடம்பு அனலா கொதிக்குது, சீக்கிரமா டாக்டருக்கு போன் போடுங்க என்று தட்டு தடுமாறி கூறினாள். தனது அறையில் உடைகளை கூட மாற்றாமல் டேபிள் மீது தலையை சாய்த்து கொண்டு கையில் தனது மனைவியின் போட்டோவை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த ராஜன் மாலதி கூறியதை கேட்டு பதறி அடித்து கொண்டு பிரியாவை பார்க்க ஓடினான். டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு மருந்துகளை கொடுத்து விட்டு சென்றார். அவள் அருகிலேயே இரவு முழுதும் அமர்ந்திருந்தாள் மாலதி. செந்திலும் ராஜனும் தங்கள் அறைக்கு சென்றனர். பொழுது விடிந்தது. பிரியா பட்டாம்பூச்சி நிறகை போல் கண்களை திறந்தாள். மாலுமா என்று மெல்ல அழைத்தாள். சேரில் அமர்ந்து கொண்டு கண் கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்த மாலதி அமைதியாக விம்மிக் கொண்டே அவள் அருகில் சென்றாள். ஏன் மாலுமா அழறீங்க? ஒண்ணுமில்லடா கண்ணு என்று அவளை வாரி அணைத்து முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள். மாலுமா, நீங்க ஊருக்கு போலியா? இல்லடா, நான் போகல, போக மாட்டேன், என் உயிரை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீயே போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் என்று கதறினாள் மாலதி. ஐயா ஜாலி, மாலுமா நீங்க தான் என் செல்லம், எனக்கு அப்பாவை விட உங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க தான் நான் எது சொன்னாலும் கேக்குறீங்க என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டாள். பிறகு அவளுக்கு பால் கொடுத்து விட்டு மருந்துகளை கொடுத்து அமைதியாக படுக்க வைத்து விட்டு ராஜன் அறைக்கு சென்றாள் மாலதி. தலையை குனிந்து கொண்டு சேரில் அமர்ந்திருந்த ராஜன் மாலதியை பார்த்து நிமிர்ந்தார். என்ன மாலதி, பாப்பாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்பதான் மருந்து கொடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அந்த டேபிள் மேல் இருந்த அவனது மனைவியின் போட்டோவை கையில் எடுத்தாள் மாலதி. என்ன மாலதி பாக்குறீங்க? இது இது அமுதா தானே? ஆமா, உங்களுக்கு என் மனைவிய தெரியுமா? தெரியுமா, அவ என் உயிர் தோழி. அப்ப அவ கூட காலேஜ்ல படிச்ச மாலதி நீங்க தானா? அவ சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்த ஃப்ரெண்டு நீங்க தானா என்று ஆச்சரியமாக கேட்டான் ராஜன். ஆமா சார் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தார் செந்தில். அமுதாவும் மாலதியும் சின்ன வயசுல இருந்தே உயிர் தோழிங்க. அவங்க அப்பாவும் அவளும் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க. அமுதா பார்க்க கொஞ்சம் கருப்பா இருப்பா, அதனால அவளை ஊர்ல எல்லாரும் கருப்பி கருப்பின்னு ரொம்ப கேலி பண்ணுவாங்க. வயசு வந்ததும் இவளை யாரு கட்டுவான்னு எல்லாரும் ஜாடமடையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பா இதனால ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவருக்கு அந்த ஊரே பிடிக்காம போயிடுச்சு. பழகினவங்களே இப்படி பேசினா நாளைக்கு என் பொண்ணை யாரு கட்டுவான்னு தன் பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் கிடைக்கல. ஆமா, நீங்க எப்படி என் அமுதாவ என்று மாலதி கூறுவதற்குள், அமுதா என்னோட கம்பெனில தான் வேலைக்கு வந்து சேர்ந்தா. அவ ஒழுக்கம், டேலண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ஆனா தான் கருப்பா இருக்கோம் என்ற காம்ப்ளெக்ஸ்ல அவ காதலை என்கிட்ட சொல்ல தயங்கினா. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அப்பா கிட்ட நானே நேர்ல போய் பொண்ணு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு ஊரே எங்க மேல கண்ணு வச்சுது. எங்க பிரியா பிறந்தா, என் வாழ்க்கை சொர்க்கமாவே மாறிடுச்சு. பிரியா மேல அமுதா உயிரையே வச்சிட்டு இருந்தா.
அவ செய்யற ஒவ்வொரு சேட்டையும் பார்த்து என் ஃப்ரெண்ட மாலத்தி மாதிரியே இருக்கான்னு உங்களை பத்தி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவங்க அப்பா தான் அந்த ஊரே வேண்டாம், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அழ வச்சவங்க தான், இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சா பொறாமையில கண்ணு வைப்பாங்க, நீ அங்க போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல். அன்னைக்கு அமுதாக்கு வயிற்று வலி வந்திருக்கு. வர வர அதிகமாகவே அவ பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக கிளம்பிருக்கா. குழந்தைய பொன்னம்மா கிட்ட விட்டுட்டு எங்க மாமனாரு அமுதாவை கூட்டிட்டு கார்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் என்று கதறினான் ராஜன். மாலதி கண்களில் நீர் கொட்டியது. தம்பி, அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீங்க அமைச்சுக்கலையா என்றார் செந்தில் பரிதாபமாக. இல்லையா, எனக்கு எல்லாமே இனி என் பிரியாதான். அவளை நான் அவ அம்மா ஆசைப்பட்டது போல எந்த கஷ்டமும் இல்லாம வளர்க்கணும், அதுதான் என் லட்சியம். அதனாலதான் அவ அம்மா போட்டோவை கூட நான் எங்கேயும் வீட்டுல மாட்டல. இது கூட என் ரூமில் டேபிள் டிரால தான் இருக்கும். ஏன்னா இந்த போட்டோவை பார்த்தா பிரியாக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறா. அதை என்னால பார்க்க முடியல. இப்பதான் மாலத்தி வந்ததும் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே மாலுமா என்று அழைத்து கொண்டு பிரியா வந்தாள். பிரியா குட்டி, என்னடா, எதுக்கு நீங்க வந்த? என்னை கூப்பிட்டா நானே வந்திருப்பேன்ல என்றாள் மாலதி அவளை அணைத்து கொண்டு. மாலுமா, நீங்க தாத்தா கூட போயிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அப்பா, மாலுமா நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல என்று ஏக்கமாக தனது தந்தையின் கையை பிடித்து உலுக்கினாள் பிரியா. அது என்று ராஜன் தடுமாறினான். இல்லம்மா, உன் மாலுமா எங்கேயும் போக மாட்டாங்க, இனிமேலும் அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க என்றார் செந்தில். மாலத்தியும் ராஜனும் அவரை ஆச்சரியமாக பார்த்தனர். ஐயா, நிஜமாவா தாத்தா என்றாள் பிரியா சிரித்த முகத்துடன். ஆமாண்டா செல்லம் என்றார் அவளை வாரி அணைத்தபடி செந்தில் வாத்தியார். தாத்தா, நீங்க ரொம்ப நல்லவங்க, எங்க மாலுமா மாதிரியே என்று அவர் கன்னத்தில் முத்தமிட்டாள் பிரியா. அவளை கொஞ்சி விட்டு திரும்பி ராஜனை பார்த்த செந்தில், சார், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நான் உங்களை விட வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி மூத்தவன் என்ற முறையில சொல்றேன். உங்களுக்காக இல்லைனாலும் இந்த பிஞ்சு முகத்துக்காவது பாருங்க. இதுக்கு ஒரு தாய் கட்டாயம் வேணும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய தாய் இல்லாம வளர்த்த கஷ்டம் எனக்கும் தெரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க 2வதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் மாலத்தி இங்கே இருந்த குழந்தைய பாத்துக்கிட்டோம். ராஜன் ஒரு நிமிடம் மௌனமாக நின்றான். அப்பா, எனக்கு வேற ஒரு அம்மா வேண்டாம், மாலுமாவே எனக்கு போதும், அவங்களே இங்க இருக்கட்டும் என்றாள் பிரியா. மூவரும் அதிர்ந்தனர். ராஜன் மௌனமாக மாலதியை பார்த்தான். மாலதி செந்திலை பார்த்தாள். என்னம்மா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? வாத்தியாரையா, எங்க ராஜன் சாருக்கு உங்க பொண்ணை கட்டி குடிப்பீங்களான்னு சொல்லுங்க என்றாள் பொன்னம்மா சற்றென்று உள்ளே வந்து. பொன்னம்மா என்றான் ராஜன். சார், நீங்க பேசாம இருங்க, நான் உங்க அம்மா வயசுக்காரி. உங்க 3 பேர் மனசுலயும் ஒரே எண்ணம் தான் ஓடுதுன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சு. அத வெளியில சொல்லத்தான் நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க. பட்டுன்னு அதை போட்டு உடைச்சிட்டா எல்லாருக்கும் நிம்மதி தானே சார் என்றாள் பொன்னம்மா கள்ளம் கபடம் இல்லாமல். அவளை பார்த்து மூவரும் சிரித்தனர். 1 மாதத்தில் ராஜன் மாலதி திருமணம் இனிதே நடந்தது. அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது என்று ஓடி வந்தாள் 16 வயது பிரியா. வாமா போலாம் என்றான் ராஜன். அப்பா, நான் அம்மா கூட தானே போவேன், இன்னைக்கு என்ன நீங்க வர்றீங்க? ஆமா, டெய்லியும் உங்க அம்மா கூட போற, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தான் வாயேன் என்றான் ராஜன். அதெல்லாம் முடியாது, நான் அம்மா கூட தான் போவேன் என்றாள் பிரியா. அப்படி சொல்லிடு என் செல்லம், பாத்தீங்களா, அவ எப்பவும் அம்மா பொண்ணுதான் என்று பிரியாவை கட்டி கொண்டாள் மாலதி. ராஜன் என்று சோஃபாவில் அமர்ந்தான். சரி சரி பிரியா, பாவம் உங்க அப்பா, இன்னைக்கு அவர் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன் என்றாள் மாலதி. ராஜனிடம் சென்ற பிரியா, அப்பா என் மேல கோவமா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அம்மா உன் பொண்ணோ என்னை வெறுப்பேத்துறீங்களா என்று அவர்கள் இருவரின் காதையும் பிடித்து திருகினான் ராஜன். அவர்கள் மூவரின் சிரிப்பொலியும் வானத்தை தொட்டது. இத்துடன் அம்மா
கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.